வெல்கம் டு பாசிட்டிவிட்டி. நான் இதில் ஒவ்வொன்றா கேட்குறேன் சார். கண்டிப்பாக இதில் வந்து என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் மக்கள் வீடு வாங்குறதுக்கு முன்னாடிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் ரெயின் வாட்டர் ஸ்டாக்னேஷன் எழுதிருக்கீங்க. இது என்ன பிரச்சனை? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மீன்ஸ் லெவல்லேருந்து உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து மேலே இருக்கோ அவ்வளோக்கு நீங்கள் சேஃப். அப்போ கடல் மட்டத்தோட மேலே இருந்தால் கண்டிப்பாக தண்ணி வராதுன்னு உத்தரவாதமாக நான் சொல்லிடலாமா? கண்டிப்பாக. இப்போ அடுத்து வந்து பின்கோடுன்னு எழுதிருக்கீங்க. பிளேயிங் வித் லொகேஷன் அப்படின்னு ப்ராக்கெட்டில். அது என்ன பின்கோட் பிளேயிங் வித் லொகேஷன்? ஏன்னா பின்கோடை நீங்கள் சென்னைக்கு மிக அருகில் அதே கான்செப்ட் தான். அடுத்து சூசிங் லொகேஷன் போட்டிருக்கீங்க. வேர் பீப்புள் லிவ். யூடியூப்ல பார்த்தது தெரியும், எங்கெல்லாம் தண்ணி நின்றுச்சுன்னு பார்த்தாலே ஒரு 10 வருஷம் 20 வருஷமா டெவலப் பண்ண இடத்துலாம் தண்ணி அதிகமாக நின்று இருக்குமே. ரைட். அடுத்து பிராண்ட் நேம் சீட்டிங். ஐடியில் ஒர்க் பண்றவங்க ஜாஸ்தியாக இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் ஏமாறாங்க. ஏன்னா இது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி ஆயிடுச்சு. பிராண்ட் நேமை மட்டும் வச்சு முடிவு பண்ணி பிராண்ட் நேமை வச்சு முடிவே பண்ணாதீங்க. எர்த்குவேக் ப்ரூஃப். ராட்ல வந்து வெறும் இப்படி கட்டுற ஸ்டிரப்ஸை ஒரு 135 டிகிரி இப்படி நம்ம வளைச்சு விட்டாலே போதும், உங்களோட அபார்ட்மெண்ட் எர்த்குவேக் ப்ரூஃப். அந்த இடத்துல பூகம்பம் நிலநடுக்கம் வந்தாலும் அபார்ட்மெண்ட் எதுவும் ஆகாதா? ஆமா. ஒரு 50 லட்ச ரூபா, 40 லட்ச ரூபா, 20 லட்சம், 30 லட்சமோ எவ்வளோ சோ மணி நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோங்கிறப்ப அதுக்கான பேசிக் ரிசர்ச் பண்ண வேண்டியது நம்ம கடமை. கண்டிப்பா. இன்னைக்கு கையில காசு இருக்குப்பா, ஒரு வீடு வாங்கணுங்கிறது லட்சியம்ப்பா. ஏன்னா காசு இருக்குன்னா முதலீடு பண்றதுங்கிறது வேறங்க. ஆனால் அந்த வீடு வாங்குறது இல்லை வீடு கட்டுறதுங்கிறது ஒரு லட்சியமாகவே இருக்குங்க. அதுவும் சென்னைக்குள்ள ஒரு வீடு வாங்குறதுங்கிறதெல்லாம் குதிரை கொம்பு பயங்கரமான கஷ்டம். இருந்தாலும் காசு இருக்குது, ஒரு நல்ல வீடாக வாங்கணும். அப்படி வாங்கணும்னா நீங்கள் வாங்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது வைக்குது. ஆனால் என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து நமக்கு வந்துட்டு ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா அது தண்ணி தேங்காமல் எப்படி ஒரு வீடு வாங்குறதுனா என்ன வாங்கணும் வைக்கணும், இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இப்போ கீழே குனிஞ்சு எடுத்தேன் பார்த்தீங்களா, இங்கே இருங்க. நோட்ஸு போட்டு தெளிவாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதி இன்னைக்கு நம்மகிட்ட கொண்டு வந்துட்டாங்கங்க. இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. யார் வீடு வாங்கணும்னு நினைக்க போகிறீங்களோ அத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நம்ம கூட இன்னைக்கு கெஸ்ட் யார் வந்திருக்காங்கன்னா, அவிட்டம் ஹோம்ஸுடைய ஃபவுண்டர் திரு சிவசண்முகம் அவர்களுடைய பையன் திரு கபிலன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவர் தான் அந்த அவிட்டம் ஹோம்ஸுடைய சேல்ஸ் கோஆர்டினேட்டருங்க. சென்னைக்குள்ளே நிறைய பேர் காசு கொடுத்து வீடு வாங்கி ஏமாந்து போயிடுறாங்க சார் அப்படின்னு சொல்லி, அதுக்கு என்னென்னலாம் காரணம், எப்படியெல்லாம் ஏமாறுறாங்க, தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத தெளிவாக நம்மகிட்ட சொல்ல வந்திருக்காங்க. பாசிட்டிவிட்டிக்கு சார் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். வணக்கம் வணக்கம், மகிழ்ச்சி. நீங்கள் பாசிட்டிவிட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களே எழுதி கொண்டு வந்துட்டீங்க, குறிப்பெழுதி எழுதி கொண்டு வந்துட்டாங்க நீட்டா. நான் இதில் ஒவ்வொன்றா கேட்குறேன் சார். கண்டிப்பா. இதில் வந்து என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் மக்கள் வீடு வாங்குறதுக்கு முன்னாடிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் ரெயின் வாட்டர் ஸ்டாக்னேஷன் எழுதிருக்கீங்க. இது என்ன பிரச்சனை? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் மந்த் டிசம்பர் மாதம் நம்ம எடுக்க வேண்டியது. இப்போ ஃபர்ஸ்ட் ரொம்ப மெயினாக இருந்த பிரச்சனையே இந்த வாட்டர் ஸ்டாக்னேஷன். ஆமாம், அது எல்லா வருஷமே தான் நான் இருக்கேன். ஆமாம். ஸோ இந்த டிசம்பர் மந்த் வந்துட்டாலே குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கரெக்டாக வந்துருக்கு. ஆமாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் சி லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது கடல் மட்டம். ஸோ நம்ம எப்பயுமே ஒரு பிளாட் வாங்குறீங்களோ இல்லைன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுனாலும் சரி, மீன் சி லெவல்ல இருந்து, அதாவது கடல் மட்டத்திலேருந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்றது நீங்கள் பார்க்கணும். இது இன்னுமே பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டில் ஓரமாக கீழே ஒரு நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. கடல் மட்டத்திலிருந்து இவ்வளோ உயரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு அதுலேயே நமக்கு பேசிக்காகவே தெரிஞ்சிடும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மீன் சி லெவல்லேருந்து உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து மேலே இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சேஃப். இல்லை எவ்வளோக்கு எவ்வளோ மீன் சி லெவலோட கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ கண்டிப்பாக அன்சேஃப் தான். இதே 0 இல்லை -லாம் போயிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ தான் ஸ்டாமர் ட்ரெயின் போட்டாலும், எவ்வளோ தான் கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணாலும் 100க்கு 101% அங்கே தண்ணி நிற்க தான் செய்யும். ஏன்னா கடல் மட்டத்தோட கீழே இருக்குது. ஸோ ஒன்றுமே இல்லை, இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். மேலே இருந்து தண்ணி கீழே போகுது. ஸோ மழை பெய்யுது, அந்த கடல் மட்டத்தோட கீழே இருக்குது, அப்போ அங்கேருந்து தண்ணி எப்படி போகும்? அப்போ கடல் மட்டத்தோட மேலே இருந்தால் கண்டிப்பாக தண்ணி வராதுன்னு உத்தரவாதமாக நான் சொல்லிடலாமா? கண்டிப்பாக. இப்போது அதுக்குன்னு இப்போ சில ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கடல் மட்டத்தோட கீழே தான் இருக்குமே. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல சோஷியல் ரெஸ்பான்சிபிளான பில்டரை என்ன பண்ணணும்னா, அவர் ஆவரேஜ் எடுக்கணும். போயிட்டு இந்த இடத்துல எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, மேக்ஸிமம் பீக்காக எவ்வளோ தண்ணி நிற்கும். சரி ஓகே, அதிகபட்சம் ஒரு 3 அடி தண்ணி நீங்கள் நிற்கும், ஒரு 2 நாள் 3 நாளுக்கு 3 அடி தண்ணி நிற்கும் அப்படின்னா, சைலண்டாக என்ன பண்ணணும்னா மொத்த லேண்டையுமே ஒரு 4 அடி to 5 அடிக்கே மேலே தூக்கிடணும். ஸோ 5 அடி தூக்கிட்டு தான் அவரோட ஸ்ட்ரக்சரே கட்ட ஆரம்பிக்கும். ஆமாம், கட்ட ஆரம்பிக்கணும். நீங்கள் அவிட்டமில் அப்படி தான் பண்ணுவீங்களா? ஆனால் நம்ம அப்படி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுறது எல்லாமே மீன் சி லெவலோட அதிகமாக தான் இருக்குமே. நம்ம பேசிக்கலி நம்ம சென்னை தான் நமக்கு பூர்வீகமே. ஸோ நம்ம சதர்ன் ரயில்வேஸ் தான் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுமே. ஸோ 28 இயர்ஸாக இங்கே தான் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு ஆல்மோஸ்ட் தெரியும் எந்த இடத்துல தண்ணி நிற்கும், எங்கே தண்ணி நிற்காதுன்னு.
ஸோ இது வரைக்கும் நாங்கள் வந்து லைக் மீன் சி லெவல் கீழே இருக்க மாதிரி எந்த ப்ராஜெக்டும் எடுத்தது கிடையாது. இது வரைக்கும் எத்தனை கட்டடம் கட்டியிருக்கீங்க நீங்கள்? நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40 மேலே நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம சதர்ன் ரயில்வேஸ் சென்னைக்குள்ள மட்டும்? ஆமாம், சென்னைக்குள்ள மட்டும் 40+ பண்ணியிருக்கோம். சதர்ன் ரயில்வேஸ் நம்ம பிரிட்ஜு, சப்வேஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100+ ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். 28 வருஷமா இருக்கீங்க. இந்த வருஷத்தோட 30வது வருஷம். 30வது வருஷம் வருது. ஆமாம், 94ல் தொடங்க. ஆமாம், 94ல் ஆரம்பிச்சோம். 2024 30வது வருஷம் நம்ம. சரி, இப்போ அடுத்து வந்து பின்கோடுன்னு எழுதிருக்கீங்க, பிளேயிங் வித் லொகேஷன் அப்படின்னு பிராக்கெட்ல. அது என்ன பின்கோட் பிளேயிங் வித் லொகேஷன்? அது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இப்போ நீங்கள் எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆயிடுச்சு. நம்ம ஒரு வாட்டி நீங்கள் கூகுளில் போயிட்டு ஃப்ளாட்ஸ் இன் பம்மல், ஃப்ளாட்ஸ் இன் சென்னைன்னு போட்டு எங்கன்னா ஒரு பில்டரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டா போதும், கூகுளும் ஃபேஸ்புக்கும் ரீடார்கெட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆடில் வந்து பார்த்தீங்கன்னா குரோம்பேட் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இல்லை பம்மல்னு போட்டிருக்கோம். ஸோ மக்கள் வந்து இப்போ இதில் வந்து அதிகமாக ஏமாறுறது பற்றி என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் தான். ஸோ பிராண்டை பார்த்துட்டு சரி ஓகே இவங்க போட்டிருக்காங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி சிலர் வந்து லொக்கேஷனே பார்க்காமலே புக் பண்ணிடுறாங்க. ஆனால் இவங்க குரோம்பெட்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்பார்ட்மெண்ட் எங்கே கட்டிருவாங்க பார்த்தீங்கன்னா திருமுடிவாக்கத்தில் கட்டியிருப்பாங்க. அட்டேங்கப்பா. ஸோ குரோம்பெட்டுக்கும் திருமுடிவாக்கத்துக்கும் கிட்டத்தட்ட நான் லைவ் எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன், நடக்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குன்றத்தூரில் கட்டியிருப்பாங்க, ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பம்மல்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை தான், பின்கோடு என்ன, நான் அந்த வீட்டினுடைய பின்கோடு என்னன்னு கேட்டணும். அந்த ப்ராஜெக்டோட பின்கோடு என்ன தெளிவாக நமக்கு தெரிஞ்சிடும் எந்த ஏரியாவில் வருது, முடிஞ்சிருச்சு. ஏன்னா பின்கோட நீங்க சென்னைக்கு மிக அருகில் அதே கான்செப்ட் தான். என்ன கேட்டாலும் சார் சென்னை பக்கத்துல தான் சார். ஆமா, ஏர்போர்ட் பக்கம், ரயில்வே ஸ்டேஷன் பக்கம், பஸ் ஸ்டாப் பக்கம். நமக்கு ரிட்டர்ன் கேள்வி கூட கேட்க முடியாது. கேட்டா சார் நாங்க மிக அருகில்னு சொன்னோம், ஆனா எவ்வளவு மிக அருகில் நாங்க சொல்லி அவ்வளவுதான் முடிச்சிடும். ஆனா பின்கோட நீங்க ப்ளே பண்ண முடியாது. பின்கோட எப்படி ஏமாத்த முடியும்? அப்ப பின்கோடு கேட்கறது முக்கியம். ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஆட் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் கேள்வி சரி குரோம்பேட் சொல்லிட்டீங்க, பின்கோடு என்ன. அதே மாதிரி இந்த 2 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இதெல்லாம் எவ்வளவு மீட்டர், ரயில்வே ஸ்டேஷன்ல எவ்வளவு மீட்டர், எவ்வளவு கிலோமீட்டர், ரேடியஸில் சொல்கிறீங்களா இல்லைனா வாக்கபிளில் சொல்கிறீங்களா? ஸோ அதெல்லாம் தெளிவாக கேட்டுட்டு இந்த 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் ஏமாந்துடாதீங்க. அந்த ரீசனுக்காக தான் அந்த பின்கோடு போட்டேன். சரி, ஓகே, ரைட். அது ஒன்று, ரெண்டாவது முடிஞ்சு. அடுத்து 1000 அப்பார்ட்மெண்ட் ஸ்விம்மிங் பூல்னு எழுதிருக்கீங்க. ஸோ அது எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுவோம். நம்ம 1000 குடும்பங்கள் இருக்காங்க. ஸோ ஒரு வீட்டுக்கு ஒரு 2 பேர் இருக்காங்கனாலே ஒரு ஆவரேஜாக பார்த்தா ஒரு 2000 பேர்கிட்ட இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் அம்யூனிட்டிஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மக்கள் வந்து எனக்கு அந்த ஸ்விம்மிங் பூலுக்காக இந்த 1000 அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வாங்குறீங்க, நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சண்டே வருது, 1000 பேரில் வெறும் ஒரு 20% வராங்க. இப்போ நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க, 200 பேர்கிட்ட ஒரு இடத்துல குளிக்க வருவாங்க. வரவங்க கண்டிப்பாக தனியாக வர மாட்டாங்க, யாருக்கும் தனியாக குளிக்க பிடிக்காது, ஃப்ரெண்ட்ஸோட தான் வருவாங்களே. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த 1000 யூனிட்ஸ்லாம் போகும்போது ஒரு ஃபஸ்ட் இயர் வரைக்கும் லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த அசோசியேஷன்லாம் ஃபார்ம் பண்ண பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அவுட் சைடர்ஸ் நாட் அலவுட் அப்படின்னு போட்டுருவாங்க. நீங்கள் உங்களோட சொந்தக்காரங்களே வந்தால் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு என் ஃப்ரெண்டே ஒருத்தர் வந்து ஒரு ஹைரேஸ் வந்து அப்பார்ட்மெண்ட் வச்சிருக்காரு. நான் எதுவும் ஹைரேஸ்க்கு ஆப்போசிட்டாக பேசல. நம்ம ஹைரேஸ்னா நமக்கு அதாவது G+10 G+15 அந்த மாதிரி. ஆமாம், அது பெருசு உயரமாக இருக்கிற பெரிய டால் செக்ஸஸ் ஹைரேஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ அவர் எங்கிட்ட என்ன புலம்பிட்டு இருந்தாருன்னா, இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குன்னு தான் ப்ரோ நான் வாங்கினேனே. இங்கே என்னோட சித்தப்பா பசங்களாம் வந்தாங்க, என் சித்தப்பா பசங்களே குளிக்க விடல. ஏன்னா நாங்கள் வந்து இங்கே வெளில ஒரு ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருந்தோம். அது நீ என்னடா உங்கள் அப்பார்ட்மெண்ட்ல ஸ்விம்மிங் பூல் எங்க கூட குளிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டது தான் இந்த கதையை சொன்னானே. ஸோ அந்த மாதிரியான பாயிண்ட்ஸுக்கு மயங்கிடக்கூடாது. ஆமாம், ஸ்விம்மிங் பூல் உங்களுக்கு தேவையா, ஜிம் இருக்கு அப்படின்னு சொன்னா. அடுத்து சூஸிங் லொகேஷன் போட்டிருக்கீங்க. லொகேஷன் மோடு நியூ பிளாட் இன்டு ஓல்டு பிளாட் வேர் பீப்புள் லிவ். இப்போ வந்து நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம குரோம்பேட் எடுத்துப்போம். இப்போ நாங்கள் வந்து ராதாநகர்னு ஒரு லொக்கேஷனில் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். என் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தாலே 100 வருஷத்துக்கு இருக்கும். நீங்கள் அங்கே போய் விசாரிச்சாலே தெரியும், ஆல்மோஸ்ட் ஒரு 100 வருஷம் 150 வருஷமா மக்கள் நடமாடும் ஒரு பகுதி அது. ஸோ அந்த மாதிரியான இடத்துல தான் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும். ஏன்னு சொல்கிறேன்னா, இது நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கான ஆன்சரும் இது சேர்ந்து வந்துடும், வாட்டர் ஸ்டாக்னேஷனும். ஏன்னா ஒரு 100 வருஷம் 150 வருஷம் மக்கள் அங்கே வாழ்கிறாங்க. ஸோ ரெகுலராக அஃபெக்ட் ஆகிற ஏரியா இருந்தால் அது ஒரு கோஸ்ட் டவுன் ஆகிட்டு இருக்கும். ஸோ மக்கள் நடமாடுறாங்கன்னா அங்கே வந்து எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாதுன்னு தான் அர்த்தம். ஸோ இதே ஒரு நியூவாக ஒரு பிளாட் போட்ட ஏரியா, ஒரு 10 வருஷம் இல்லை 20 வருஷம் முன்னாடி தான் பிளாட் போட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த பிரச்சனையில் நீங்கள் போய் கூகுளில் போய் பார்த்தாலே தெரியும், யூடியூப்ல பார்த்தாலே தெரியும், எங்கெல்லாம் தண்ணி நின்றுச்சுன்னு பார்த்தாலே ஒரு 10 வருஷம் 20 வருஷமா டெவலப் பண்ண இடத்துல தண்ணி அதிகமாக நின்று இருக்குமே. ஸோ பெருங்குடி நம்ம ஆஃபீஸே பயங்கரமான தண்ணி கீழே.
அப்போ இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி டெவலப் புரியுது. பண்ணிருக்காங்க. அதான் லைக் முடிஞ்ச அளவுக்கு ஏற்கனவே மக்கள் வாழக்கூடிய இடமா தேர்ந்தெடுத்து நம்ம போகணும். புதுசா கட்டின இடத்துக்கு போகிறத தவிர்க்கணுங்கிறீங்க, புதுசா டெவலப் ஆகிற ஏரியாவுக்கு. ஸோ அபார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு மக்கள் நடமாறின ஏரியா, லைக் ரொம்ப நாளா மக்கள் இருந்திருக்காங்க அது அப்படி தெரிஞ்சா மட்டும் அங்க நீங்க அபார்ட்மெண்ட் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ ரீசன்ட் நடந்தது தான் நடக்கும். ஓகே, இது யதார்த்தம். ரைட். அடுத்து பிராண்ட் நேம் சீட்டிங். ஸோ இப்பயும் வந்து அதிகமாக இதில் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் தான். ஸோ என்ன ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் அவங்க வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஜாஸ்தியாக பார்த்துட்டு, அதே மாதிரி இதில் பயங்கரமாக மாற்றுறது 2 பேர் தான். ஒன்று என்ஆர்ஐ, அப்புறம் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க. ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க ஜாஸ்தியாக இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் ஏமாறுறாங்க. ஏன்னா இது ஒரு மாதிரி லக்ஸுரி ஆயிடுச்சு. லைக் இவங்க கிட்ட வாங்கினா ஒரு ஸ்டாண்டர்ட், இந்த ஐபோன் வச்சிருந்தா ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி ஆயிடுச்சு. வெரி குட். நல்ல ஸ்டேட்டஸ். இந்த பில்டர் கிட்ட வாங்கினா அந்த ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் வர ஆரம்பிச்சு. எங்கே ஃபிளாட் இருக்கு அப்படின்னா அங்க பேரை சொன்னா ஒரு ஏபிசி மத்தவங்க பார்க்கறது ஓ அப்படின்ற மாதிரி, ஓ அப்படி அங்கே வாங்குனீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு. அதேதான். ஆனா இப்போ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இன்ஜினியர் சம்பந்தப்பட்ட விஷயம், எக்ஸ்பீரியன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், குவாலிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க வந்து அவங்க செம்மையா பிராண்டிங் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஆட் ஏஜென்சி சிக்கியிருக்கான்னு அர்த்தம். நல்ல பிராண்டிங் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ நீங்க என்னதான் நீங்க வெளியூர்ல இருந்தா கூட நீங்க ஒரு நாள் இந்தியாவுக்கு வாங்க, ஒரு 2 to 3 days இதற்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்போ ஒரு கார் வாங்குறீங்கன்னா மேனுஃபேக்சரிங் போய் பார்க்க முடியாது. ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி கிடையாது. நீங்க சைட் விசிட் கூட போக தேவையில்ல, சைலண்டா நீங்க போய் நோட்டம் போடுற மாதிரி கூட பார்க்கலாம். என்ன பண்றாங்க, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க. இப்போ செங்கல்லாம் பார்த்தீங்கன்னா 8 ரூபாயிலிருந்து 11 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஸோ குவாலிட்டி எதபடி, ஸோ ஒயர் கட் பிரிக்ஸ்னா 11 ரூபாய் வரும். நமக்கு 8 ருபீஸ்னா அந்த குவாலிட்டிக்கு எது இதுதான். ஸோ எல்லாத்தையும் நீங்க பாருங்க, என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க, இவங்களுக்கு எவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்கு. பிராண்ட் நேமை மட்டும் வச்சு முடிவு பண்ணி, பிராண்ட் நேமை வச்சு முடிவே பண்ணாதீங்க. அதுதான் பிராண்ட் நேம். சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க ஏகப்பட்ட கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து பண்ணிருப்பாங்க, என்னென்னமோ பண்ணிருப்பாங்க. அனுபவம் ஜாஸ்தி. ஆமா, அனுபவம் அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கும். அது நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணாதான். ஆமா, ரிசர்ச் பண்ணணும். அப்போ ஒரு 50 லட்ச ரூபா, 40 லட்ச ரூபா, 20 லட்சம், 30 லட்சமோ எவ்வளோ சோ மணி நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோங்கிறப்ப அதுக்கான பேசிக் ரிசர்ச் பண்ண வேண்டியது நம்ம கடமை. கண்டிப்பா. மகிழ்ச்சி. இப்போ அடுத்து மெயின் டோர் ஃப்ளஷ் வெர்சஸ் டீக். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எப்பயுமே தலைவாசல்கள் வந்து டீக்குட்டில் தான் போடுமே, அதுவும் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்குட்டில் தான் போடுமே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பில்டர்ஸ் வந்து ஃப்ளஷ் டோர்ஸ் போடுவாங்க. ஸோ நமக்கு வந்து அதில் உடன்பாடு கிடையாது. ஃப்ளஷ் டோர்ஸ்னால் நமக்கு இந்த கம்ப்ரஸ் டோர்னு சொல்லுவாங்க. லைக் அதில் நம்ம என்ன உட்டு போடுறாங்க கூட தெரியாது, எல்லாம் உடும் போட்டு பிளேவுட் மாதிரி வச்சுக்கோங்க. தேக்கு மரம். நம்ம தேக்கு மரம் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்குட் மட்டும் தான் நம்ம மெயின் டோருக்கு நம்ம போடுவோமே. ஸோ நம்ம இது வரைக்கும் இந்த ஃப்ளஷ் டோர் பக்கம் போனதே கிடையாது மெயின் டோரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து அந்த மாதிரி டோருமே என்ன போட்டிருக்காங்க, அது என்ன மெட்டீரியல்ங்கிறதெல்லாம் பார்க்கணும். A to Z எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வாங்கணுமே. நான் இது எதுக்காக சொல்றேன்னா, சில விஷயங்கள்ல வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. சில விஷயங்கள் ட்ரெடிஷனல் அப்படியே விட்டுறணும். லைக் ஏன் சொல்றேன்னா, இப்போ சில வுட்டு வந்து வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம உடனே வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச் இருக்கா அப்படின்லாம் கேட்டுருக்கோம். சில விஷயம் ட்ரெடிஷ்னலா இருக்கா அதை அப்படியே விட்டுருணும். ஏன்னா இப்போ நம்ம கம்ப்ரஸ் டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன உட்டு போடுறன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால நம்ம எப்பயுமே டீக்குட் போடுறீங்க. மகிழ்ச்சி. அடுத்து எர்த்குவேக் ப்ரூஃப். இது வந்து ரொம்ப 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 ஒரு சிம்பிளான விஷயம் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு. ஃபீல்டில் இல்லாத வெறும் இந்த சேல்ஸ் மட்டும் தான் எனக்கு பண்ண தெரியும் அந்த மாதிரியான பில்டர்ஸ்க்கு வந்து இது ஒரு எட்ட முடியாத ஒரு கணினே வச்சுக்கோங்களேன். லைக் குட்டி குட்டி விஷயங்கள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம ராட்ல வந்து வெறும் இப்படி கட்டுற ஸ்டிரப்ஸை ஒரு 135 டிகிரி இப்படி நம்ம வளைச்சு விட்டாலே போதும், உங்களோட அப்பார்ட்மெண்ட் வந்து எர்த்குவேக் ப்ரூஃப். அந்த இடத்துல பூகம்பம் நிலநடுக்கம் வந்தாலும் அப்பார்ட்மெண்ட் எதுவும் ஆகாதா? ஆமா, இது ஒண்ணுமே கிடையாது. இப்போ உங்க ஸ்டிரப்ஸ்லாம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, கம்பி இல்ல, இப்போ கம்பி இப்படி இருக்கு, அந்த 4 ராடையை வந்து கனெக்ட் பண்ற ஸ்டிரப் வந்து எல்லாமே இப்படியே இருக்குன்னா ஒரு பூகம்பம் வருதுன்னா பிச்சுக்கும். ஒண்ணுமே இல்லை, அந்த ராட் கட்டுறவர் வந்து கட்டும்போது ஒரு 135 டிகிரி இப்படி உள்ள தள்ளிட்டா போதும், முடிஞ்சிருச்சு. இது சின்ன சின்ன விஷயம், இது அவங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான். அதெல்லாம் சோம்பேறித்தனம். ஸோ நம்மக்கிட்ட இப்படி கிடையாது. நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இன்னோஸில் தான் நம்ம பில்ட் பண்ணுறோமே. ஏன்னா அப்பா தான் சோல் ப்ரொப்ரைட்டரு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து சேல்ஸ் இருக்கும் எல்லாமே நம்மளே தான் பார்த்துக்குறோம். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து எங்கே தப்பு நடக்குது, எங்கே குவாலிட்டி அடி வாங்குதுன்றத நமக்கு தெரியுதுல்ல மேட்டரு. ஸோ நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா லைக் அவங்களுக்கு அதை பற்றி ஐடியாவே இருக்காது, ஆனால் வெளில பிராண்ட் இமேஜும் ஒன்று இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அந்த ஓனருக்கு பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கும் பிபிசிக்கும் வித்தியாசம் தெரியாது.
ஸோ நான் இதில் சிம்பிளாக என்ன சொல்ல வரேன்னா, ப்ராப்பராக பேக்ரவுண்ட் செக் பண்ணி வாங்கணும். அதுதான் நான் மெயினாக சொல்ல வரேன். முக்கியம். சரி, லேண்ட் டாக்குமெண்ட் ஓனர் ஆர் இட் இஸ் ஜேவி, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா இப்போ ஜாஸ்தியாக இந்த சென்னையில் இந்த கோஸ்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, லைக் பாதிலே கட்டி விட்டு கைவிடப்பட்ட அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம். அதுக்கு ரீசன் வந்து ரெண்டே தான் இருக்குமே. ஒன்று, இப்போ நான் வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டுறேன். நான் கட்டும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு பில்டராக இது பண்ணிப்போம். இப்போ எனக்கு வந்து நான் அந்த ரொட்டேஷனில் தான் நான் அடுத்தடுத்த ஃப்ளோர் நான் கட்ட முடியுமே. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு லேண்ட் வந்து ஒரு 10 கோடி கொடுத்து நான் வாங்கிட்டேன். அதுக்கடுத்து கட்டுறதுக்கு வந்து 20 கோடி ஆகும்னு நம்ம வச்சுப்போம். இப்போ எனக்கு வந்து ரொட்டேஷன் அமௌண்ட் வந்து புக்கிங் நடந்தால் தான் என்னால் ரொட்டேஷன் பண்ண முடியும். புக்கிங் நடக்கலைன்னா என்னாலையும் கட்டவும் முடியாது. இப்போ நான் ஒருத்தர் வந்து இவர் நம்மக்கிட்ட புக் பண்ணுறாருன்னா, நம்ம வந்து லைக் இப்போ ஒரு ஃப்ளோருக்கு ஏறும்போது இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், செகண்ட் ஃப்ளோர் ஏறும்போது இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி தான் நம்ம அக்ரிமெண்ட் போட்டு வாங்குவோம். எல்லாம் டெவலப்பர்ஸ் அப்படி தான் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண முடியுமே. இப்போ ஒரு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஆனால் திடீர்னு பார்த்தா புக்கிங்கே ஆகலை. அப்போ என்ன ஆகும்? அவ்வளோதான், நம்ம தேர்ட் ஃப்ளோருக்கும் அப்படியே நிற்கும். ஆனால் ப்ரப்போஸ் ஃப்ளோர் வந்து G+5 இருக்கும். அந்த 3 ஃப்ளோரில் இருக்கும்போதே ஒரு 10 பேர்கிட்ட புக் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க நிலமை அவ்வளோதான், அவர் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்க வேண்டியதான். அவங்க கடைசி வரைக்கும் கோட்டும் இதுவாக தான் இருக்கணும். அதுலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா நம்ம போய் ரிசர்ச் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இவருக்கு எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு, இப்போ புக்கிங்கே ஆகலைனா கூட இவரால் இதை கம்ப்ளீட் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு இவர்கிட்ட முதல்ல அமௌண்ட் இருக்கா நான் செக் பண்ணணும். இது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து ஜேவி, ஜாயிண்ட் வெஞ்சர். இப்போ நான் ஜாயிண்ட் வெஞ்சருக்கு அகைன்ஸ்ட் கிடையாது. நாங்களும் ஜேவிஸ் வந்து பாஸ்டில் பண்ணியிருக்கோம், நல்லாவே ஸ்மூத்தாக தான் போயிருக்கு. ஆனால் நிற்கிறது கால்வாசி ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஜேவினால தான். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து சேல்ஸ் நல்லா பண்ண தெரியும். என்கிட்ட நீங்கள் ஒரு கல் ஒன்று கொடுத்தா கூட டைமண்ட்னு சொல்லி வித்துட முடியும் என்னால். நீங்கள் வந்து லேண்ட்லார்டு, உங்களுக்கு வந்து இப்போ மார்க்கெட்டில் இந்த லேண்ட் வந்து ஒரு 1 crore போகுது, ஆனால் எனக்கு ஜாஸ்தி வேணும். அப்போனா அந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட் கத்தி விற்றோன்னா எனக்கு இன்னுமே ஜாஸ்தி ரிட்டர்ன் வரும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட வருவீங்க. ஸோ நம்மக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்போம், லைக் ஒரு 50% 50% அப்படின்னு. ஸோ இந்த எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 crore இருக்குன்றத இப்போ ஒரு 50 வீடு கட்டினா 25 வீடு உங்களுக்கு கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 25 into ஃப்ளாட் காஸ்ட்டு. ஸோ நீங்கள் 1 crore எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஜாஸ்தியாக உங்களுக்கு வரப்போகுது. ஸோ உங்களுக்கும் ப்ராஃபிட்டு, எனக்கு வந்து முதலீடே இல்லாமல் நான் ப்ராஃபிட், எனக்கு 2 பேரும் ப்ராஃபிட், மியூச்சுவலாக ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்துடுவோம். அப்போ கட்டி கொடுக்குறது யாரு? அடுத்து தான் இவரு தான் கட்டி கொடுப்பாரு. யாரு? நம்ம கிஷோர். கிஷோர் கட்டி கொடுப்பாரு. நாங்களாக இருந்தால் நாங்களே கட்டி கொடுத்துருவோம். சரி, இப்போ நான் சொல்கிறது அந்த பிராண்ட் நேம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, சில பிராண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அது அவங்க வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணி அவங்க கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் அந்த பெரிய பிரச்சனை நடக்கும். இப்போ எங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா எனக்கு அங்கே என்ன நடக்குது, என்ன பொருள் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, A to Z எல்லாம் செக்லிஸ்ட் தெரியும். ஆனால் இப்போ எனக்கு சேல்ஸ் மட்டும் தான் பண்ண தெரியும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ இன்னொருத்தர் மூலமாக நீங்கள் செய்கிறீங்க. ஆமாம், அப்போ ப்ராக்டிக்கலாக பாருங்கள். அப்போ சந்தோஷம் பொறுத்த வரைக்கும் நானும் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன். எனக்கு வந்து சந்தோஷம் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ காசு கட்டிங் பண்ணணுமோ பண்ணுவேன். இப்போ இந்த சேல்ஸ் பாய் போய் அவர்கிட்ட கேட்டாருன்னா அவர் என்ன சொல்லுவார், அதெல்லாம் கரெக்டாக தான் பாருக்கு, இதுக்கு எவ்வளோ ஆயிருக்கு, அதுக்கு அவ்வளோ. ஆமாம், இவரால் கேள்வி கேட்க முடியாது, ஒரு மேட்ரே தெரியாது. அவன் மேட்ரே தெரியாது, இவர் என்ன பண்ணுவார் பாவம். ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும். சரி, ஸோ நம்ம 2 பேருக்குள்ள அந்த அக்ரிமெண்ட் இருக்குது. இப்போ வாங்குறதுக்கு ஆட்கள் வராங்க, புக்கிங் ஆகுது. ஒரு ஃப்ளோர் 2 ஃப்ளோர் கட்டிட்டோம், 3 ஃப்ளோர் கட்டிட்டோம், இன்னும் 2 ஃப்ளோர் இருக்குது. அதே மாதிரி 2 ஃப்ளோருக்கான இதெல்லாமே சேல் ஆகிடுச்சு. திடீர்னு ஒரு டிஸ்பியூட் வரும். ஜேவிக்கு இருக்க லேண்ட் ஓனருக்கும் பில்டருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்பியூட் வரும். 2 பேருக்கும் சண்டை போட்டுன்னு அவரும் கோச்சிட்டு போயிடுவார், இவரும் கோச்சிட்டு போயிடுவார். கடைசியில் வாங்குறவங்க தான் பாவம். நான் இப்போ கூட சொல்கிறேன், அவருக்கு கட்டுறதுலேருந்து காசு அடிச்சு அவர் போயிட்டார். ஆமாம், இவருக்கு வந்த காசு வந்துருச்சு, 1 கோடிக்கு மேலே வந்துருச்சு, இவர் போயிட்டார். ஆமாம், உங்களுக்கு காசு இவர்கிட்ட இருந்து காசு வந்துருச்சு, நீங்கள் போயிருவீங்க. ஆமாம், வாங்கினவங்க தான் பாவம். லைக் ஃபுல்லாக கோர்ட்டு கேஸ்ன்னு அது போயிட்டே இருக்கும். லைக் கடைசி வரைக்கும் அந்த ஒரு தீர்வே இருக்காது. லைக் ஏகப்பட்ட சிவில் கேஸ் நீங்கள் ஹைகோர்ட் போனாலே தெரியும், கோர்ட்டில் நிற்கிது ஏகப்பட்ட கேஸ். அப்போ அது வந்துட்டு ஓனரா ஜேவியா, அதில் எதுவும் பிரச்சனை இருக்கா, வில்லங்க இருக்காங்க. ஆனால் நான் இப்போ கூட சொல்கிறேன், ஜேவி வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். ஏன்னா அதை கரெக்டாக பண்ண. ஆமாம், எனக்கு ஒரு பில்டராக வந்து எனக்கு ஒரு முதலீடு எல்லாமே எனக்கு ஒரு லேண்டு கிடைக்குது இல்லை, பெரிய விஷயம். ஒரு கஸ்டமர் என்ன பார்க்கணும்னா ஒரு ஓனருக்கும் அந்த லேண்ட்லார்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு, கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் திருவான்மையூரில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். அது பார்த்தீங்கன்னா எனக்கு 3 கிரவுண்ட்ஸ் வருது.
அந்த 3 கிரவுண்ட்ஸ்க்கான டோட்டல் காஸ்ட் கொடுத்து நான் ரிஜிஸ்டர் பண்ணி டாக்குமெண்ட்டோட என்கிட்ட இருக்கு. ஸோ அதை ஜேவி கிடையாது, என்னோட லேண்டில் நான் கட்டி நான் சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ A to Z அங்கே டாக்குமெண்ட்டில் பிரச்சனையே கிடையாது. இல்லைன்னா சிக்கல் இல்லை. சிக்கல் கிடையாது. ரைட். அடுத்து நோ ஸ்ட்ரக்சரல் நாலேஜ். நோ ஸ்ட்ரக்சரல் நாலேஜ் திரும்பி வருதான் என் தலைவன் வரான், என் தலைவன் வந்துட்டான். அதான் லைக் இப்போது நம்ம இது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நாங்கள் பம்மலில் வந்து ஒரு தெருவில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் விசாலம் மிஷன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே திருஞான சம்பந்தம்னு ப்ராஜெக்ட் பண்ணோம். இப்போ ஒன்றுமே இல்லை, அந்த தெருவுலேயே லெஃப்ட்டில் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், ரைட்லேயே பண்ணியிருக்கோம். நாங்கள் லெஃப்ட்டில் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கும் சாயில் டெஸ்ட் எடுப்போம். சரி. அப்புறம் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கிட்ட அதை கொடுத்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோமே. இப்போ லெஃப்ட்டில் விசாலம் அந்த பண்ணுமா, இப்போ அப்படியே ரைட்டில் வாங்க திருஞான சம்பந்தர். என்னதான் ஒரே தெருவில் இருந்தாலும் திரும்பி நாங்கள் சாயில் டெஸ்ட் எடுப்போம். ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே பக்கத்து தெருவு தானே, பக்கத்து தெருவில் ஒரே வீடு தானே, விட்டுறக்கூடாது. ஆமாம். இப்போது நம்ம நிறைய இந்த வார்த்தை கேட்டிருப்போம், ஜி எங்கள் தெருவில் தண்ணி வருது, அவங்க தெருவில் வரல. ஆனால் அவங்க தெருவில் வரல. தெருவை விடுங்க, இடத்துலயே வராது. 2 போர் போடுவாங்க, ஒரு இடத்துல ஒரு இடத்துல வராது. ஒரு லேண்ட்லேயே இந்த இங்கே வரும், இங்கே வராது. ஆமாம். ஸோ இவ்வளோ ஒரு சின்ன இடத்துலயே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது அப்போது சாயிலோட இதுவுமே மாறுறதுக்கு கண்டிப்பா மாறும். அப்ப அந்த காஸ்ட்டை கட் பண்றதுக்காக அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறாங்க. ஆமா, ஆக்சுவலா அது ஒரு கம்மியான காஸ்ட் தான். லைக் அவங்களுக்கு என்னன்னா, நான் வந்து ரொம்ப வருஷமா இந்த குட்டியூர் லொக்காலிட்டியில தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, கட் காப்பி பேஸ்ட் அதே தானப்பா, அதே ஒரு கிரவுண்டு தானே, ஓகே அதே பிளான் எடு, அப்படியே போடு, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரா, ஓகே பை பை. அதான் அது மேக்ஸிமம் ஒரு 2 lakhs 2.5 lakhs ஆகுமே, முடிஞ்சிடும். அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் அது. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம செக் பண்ணலாம். ஆமா ஆமா. இது எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதுல இன்னொன்றுமே இருக்கு. இந்த காலம்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 16 mm ராடு தான் போடணுமே. நம்ம தலைவன் என்ன பண்ணுவார்னா 12 mm தான் போடுவார். ஏன்னா காஸ்ட் கட்டிங். ஏன்னா இப்போது ஸ்டீல் தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட பேக் போனே. இப்போ நான் அதில் காஸ்ட் கட்டிங் பண்ணால் எவ்வளோ காஸ்ட் கட்டிங் பண்ண நீங்கள் நினச்சி பாருங்களேன். இப்போ ஒரு டன்னுக்கு இப்போ 12 mm 16 mm பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு G+3 அப்பார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் கட்டிங் பண்ணலாம். ஸோ அந்தந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்கள் விட்டுறக்கூடாது, எல்லாமே பார்க்கணும். ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80 ரீசனாக தான் சர்வே பார்த்தேன், 85 92% மக்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் போகிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பையர்ஸ் தான், ஃபஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் தான். இந்த செகண்ட் டைம் ஹோம் பையர்ஸ் வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்காங்களே, ஒரு 10% 15% தான் இருக்காங்களே. இது சோர்ஸ் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எங்கள் கஸ்டமர்ஸ் ஒரு 90% மேலே வந்து ஃபஸ்ட் டைம் பையர்ஸ் தான். ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறீங்க, அதை லைஃப் லாங் அதில் தான் இருக்க போகிறீங்களே. ஸோ இன்னொரு 2-3 வீடு நீங்கள் எங்கிட்ட வாங்கினாலும் சந்தோஷம் தான். ஆனால் அதிகபட்சமான மக்கள் வந்து ஒரு வாட்டி தான் வீடு வாங்க போகிறாங்களே. எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்றதுனா கூட 100 யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க, 100 யூடியூப் சேனல் பார்க்குறீங்க, ரீல்ஸில் பார்க்குறீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி ரிவ்யூலாம் கேட்குறீங்க. ப்ரோ அங்கே நல்லா இருக்கும், அவ்வளோ செக்லிஸ்ட் எடுத்துகிட்டு வெறும் ஒரு 100 ரூபா 200 ரூபா சாப்பாடே அப்படி பண்ணுறீங்க. ஒரு 40 லட்சம் 50 லட்சம் உங்கள் வாழ்க்கையோட சேமிப்பே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. எனக்கு என்னன்னா, லைக் ஏன் ஜஸ்ட் பிகாஸ் அந்த ஒரு பிராண்டுக்காக போய் வாங்கிடுறீங்க. நான் அதுக்கு எல்லா பிராண்டு நான் குறை சொல்ல, எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது, ஏகப்பட்ட நல்ல பிராண்ட்ஸ் இருக்காங்க. நான் சொல்கிறது 10ல் 2-3 பெரிய பிராண்ட்ஸ் தான் அப்படி இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க ரொம்ப நாள் அப்படியே பண்ணிட்டே இருந்தால் அவங்களுக்கு சஸ்டெயின் ஆக முடியாது. நான் இப்போ கூட நான் ஹைரேஸ்க்கெலாம் அப்போஸாக பண்ணல. ஏன்னா எனக்கு இப்போ இதே வேகத்தில் போயிட்டு இருந்தால் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நாங்களுமே ஹைரேஸ் பண்ண தான் போகிறோமே. என்றைக்குமே நான் ஹைரேஸ்க்கு அகைன்ஸ்ட் ஆனவன் கிடையாது. நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை அதை தெரிஞ்சுக்கணும், அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ரைட். அடுத்து வந்து மெயின்டெனன்ஸ் கோஆர்டினேஷன் இன் அசோசியேஷன் மெட்டீரியல் யூஸ்டு, இதை பற்றிலாம் ஒரு ஓவராலாக சொல்லிடுங்க. இப்போ மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா அதான் நம்ம முன்னாடி சொன்னோம், சொல்லிட்டோம். இப்போ நம்ம அடுத்துமே இப்போ ஹைரேஸ்லாம் போடதா ஒரு பிளானில் தான் நம்ம போயிட்டு இருக்கோமே. இப்போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக வேணும் அப்படின்னு பார்த்தா லோ ரைஸே நீங்கள் போயிடலாம். அதிகபட்சம் 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா தான் இருப்பது. இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர்னு ஒரு ப்ராஜெக்ட், அது பார்த்தீங்கன்னா G+3 தான். ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு தான். அப்போ மொத்தமே 6 வீடு தான். அது லிட்டரலாக ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி இருக்கும், ஆனால் அப்பார்ட்மெண்ட்டு. அது பார்த்தீங்கன்னா எனக்கு நான் செகண்ட் ஃப்ளோர் ரூஃப் போடும்போது எல்லாமே 6மே சோல்ட் அவுட்டு. ஸோ அதுக்கப்புறம் குரோம்பேட்டில் வந்து நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம், அது G+5. அதுவும் அதே தீம்லேயே போட்டோம். ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு தான், மொத்தம் 10 வீடு தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஆட்களும் கம்மி, ஸோ மெயின்டெனன்ஸும் கம்மியாகும். ஸோ எனக்கு வந்து மெயின்டெனன்ஸும் கம்மியாக இருக்கணும். இந்த அசோசியேஷன் பிரச்சனை அதெல்லாம் ஒரு G+3 G+5 முடிச்சு, அதிகபட்சம் G+5 முடிச்சுக்கணும். எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கவங்களுக்குன்னா, ஸோ எனக்கு ரொம்பவே ஒரு பீஸாக வேணும் அப்படின்றவங்க லோ ஸ்டோரி போய்க்கலாம், அதிகமாக G+5 போய்க்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி லைஃப் வேணும்,
என் பசங்க வந்து நாங்கள் வந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்திருக்கோம், எனக்கு வந்து நல்ல ஒரு மாமா மச்சான் இருக்க மாதிரி பெரிய ஒரு ஒரு சிட்டி தீம் மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹை ரைஸ் போகலாம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான். நிறைய பேர் வேணும்னா நிறைய பேர் குடும்பம் இருக்கிற வீடு என்ன வாங்கிக்கலாம். ஆகுன்றது நீங்க தான் பே பண்ணி ஆகணும். ஏன்னா மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 4000 ரூபாய் இல்ல 5000 ரூபாய் வந்துடும் மாசத்துக்கு. ஆமா, அது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ஃபிளாட் காஸ்ட் இல்லாம அடிஷனல் காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஏன்னா இப்போ நீங்க ஹைரேஸ்லாம் போறதா இருந்தா ஒரு பில்டரா நாங்கள் கட்டுறதுக்கு வந்து ஏகப்பட்ட சேலஞ்சஸும் இருக்கு. ஸோ அதனால நான் கஸ்டமர் கிட்ட தான் நான் வாங்கி ஆக முடியுமே. ஸோ அதனால உங்களுக்கு லோ ரைஸ் போகும்போதுலேருந்து ஹை ரைஸ் போகும்போது அதுக்கான காஸ்ட்டை நீங்கள் பே பண்ண தான் போகிறீங்களே. ஸோ அதை பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபைனாக நீங்கள் தயாரா? மகிழ்ச்சி. இப்போ ஓகே, இப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். இப்போ எப்படிலாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத கவர் பண்ணுறோம். இப்போ உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அவிட்டம் ஹோம்ஸ் வந்துட்டு இப்போ எத்தனை லட்சம் இருந்தால் உங்ககிட்ட நாங்கள்லாம் வீடு வாங்கலாம், என்ன வரலாம், எத்தனை மினிமம் எத்தனை லட்சம் நீங்கள் கேட்குறீங்க, மேக்ஸிமம் என்ன வரைக்கும் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ அவிட்டம் ஹோம்ஸ்ன்றது ஒரு ப்ராப்பரான ரியல் எஸ்டேட் கம்பெனி கிடையாது. நாங்கள் ஒரு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கம்பெனி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஆமாம், நம்ம 1994 ஃபீல்டில் இருக்கோம். 94 2012 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 100+ சதர்ன் ரயில்வேஸில் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்வேஸாக இருக்கட்டும், ரோடு ஒரு பிரிட்ஜாக இருக்கட்டும், ட்ராக்ஸாக இருக்கட்டும், நீங்கள் சதர்ன் ரயில்வேஸில் நீங்கள் எதை வேணால் கை கட்டுங்க அது எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம். பிரிட்ஜஸில் காம்போசிட் கேடராக இருக்கட்டும், பிஎஸ்சி ஸ்லாப்ஸாக இருக்கட்டும், லைக் 360 டிகிரி நம்ம எல்லாமே சதர்ன் ரயில்வேஸில் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லலாம் போனால் உள்ளே போய் இப்படி ஏறி இறங்குறதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ணது தான். நம்ம சப்வேஸில் நம்ம பண்ணியிருக்கோம். சப்வேஸில் நம்ம சப்வேஸில் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அரங்கநாதன் சப்வே, துரைசாமி சப்வே, மேட்லி சப்வே. ஸோ டி நகரில் இருக்க எல்லா சப்வேயும் ரயில்வே போர்ஷன்ஸ் நம்ம தான் பண்ணோம் 2000. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அப்போ நம்ம கூட ஒர்க் பண்ணாங்க பற்றி டெக்னீஷியன்ஸ் அவங்களே இன்னும் இருக்கு நம்ம கிட்ட இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம கிட்ட இருக்க டெக்னீஷியன்ஸ் வந்து 20 to 22 இயர்ஸ் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க நம்ம கிட்ட இருக்காங்க. அதனால நம்மளால இதெல்லாம் செய்ய முடியுது. ஆமாம், இல்லாட்டி பண்ண முடியாது. கண்டிப்பாக முடியாது. இன்னைக்கு தேதிக்குமே நீங்கள் இப்போ இவ்வளவு பார்க்கணும் வைக்கணும்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்களுமே இதெல்லாம் பார்த்து தான் பண்ணுவீங்க. அப்போ அந்த டெக்னீஷியன்ஸோட உதவி இல்லாமல் இல்லை முடியாது. நமக்கு இருக்க கோஆர்டினேட்டர்ஸும் சரி, இன்ஜினியர்ஸும் சரி, அவங்களோட ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்தால் தான் நம்மளால அந்த குவாலிட்டி இது பண்ண முடியுமே. இப்போ நான் கூட இப்படி பண்ணிடலாம். நான் இந்த ஒரு நேம் மட்டும் வச்சு பெருசாக இதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நாங்களாம் அங்கே எவ்வளோ பண்ணியிருக்கோம் தெரியுமா, அந்த ஒரு நேமை வச்சே நான் சேல் பண்ணலாம். ஆனால் கிடையாது. நான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன், வந்து பாருங்கன்றேன். நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டு கூட வந்து பார்க்காதீங்கன்றேன். வந்து நீங்களே பாருங்கள் ப்ராப்பராக இருக்கா, இவர் சொல்கிறது உண்மையா, அப்படி இருந்தால் கண்டிப்பாக புக் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருக்கும் எனக்கும். மகிழ்ச்சி. அது ப்ரைஸ் ரேஞ்சு சொன்னீங்க. ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஜெக்ட் வந்து எங்கெங்கே போகுதுன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். நமக்கு ப்ரெசென்ட்ல வந்து குரோம்பேட், குன்றத்தூர், சென்னை தான். நம்ம சென்னை, சவுத் சென்னை மட்டும் தான் ஸ்பெசிஃபிக்காக. குரோம்பேட், குன்றத்தூர், திருவான்மியூர் இந்த 3 லொக்கேஷன் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோமே. மினிமமாக நம்ம வந்து குன்றத்தூரில் வந்து 40 லேக்லேருந்து நம்ம கொடுக்குறோம். மேக்ஸிமம் திருவான்மியூரில் வந்து நம்ம 2 crores நம்ம கொடுக்குறோம். மகிழ்ச்சி. ஓகே, அப்போனா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஏரியா சவுத் சென்னை, நம்ம திருவான்மியூர், பல்லாவரம், பம்மல், குரோம்பேட்டு இந்த ஏரியாக்கள்லாம் வீடு வாங்கணும்னு நினச்சா அவங்க அப்ரோச் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட் மினிமம் 40லேருந்து 2 crores இருக்குன்னா 2 BHK 4 BHK இருக்கும், 3 BHK பிரைவேட் ஹவுஸ் கூட இருக்கு. ஸோ இந்த கேட்டகரியில் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கண்டிப்பாக நம்ம அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி குரோம்பேட் மிக இருக்கை கிடையாது. குரோம்பேட் பார்த்துக்கோங்க. நமக்கு குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 300 மீட்டர்ல இருக்கு. நான் நீங்க 3rd floorலேருந்து நின்னா ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் ட்ராக்கே தெரியுற மாதிரி தான் ஒரு ப்ராஜெக்ட்லாம் இருக்கு நம்ம. ஸோ அந்த பிரச்சனை நமக்கு குரோம்பேட் தானே. கண்டிப்பாக குரோம்பேட் தான். ஓகே, மகிழ்ச்சி. சரி, இப்போ நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம நேரடியாக நேர்களை பார்த்து ஒரு நிமிஷம் கடைசியாக நம்ம செக்மெண்ட் கொடுப்போம். அதில் நீங்கள் ஏதாவது பேச விரும்புனீங்கன்னா நேர்கள்ட்ட நீங்கள் நேரடியாக பேசலாம். ஸோ நீங்கள் உங்கள் ட்ரீம் ஹவுஸ் வாங்கும்போது எடுத்தோம் கவுத்தோன்னு மட்டும் தயவு செஞ்சு முடிவு எடுத்துடாதீங்க. குறைஞ்சபட்சம் நான் சொன்ன ஒரு 12 செக்லிஸ்டாச்சும் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இதுக்கு மேலே உங்களுக்கு எதனா தெரிஞ்சாலும் வச்சுக்கோங்க. அப்படி இது தவிர்த்து வேறு எதனா செக்லிஸ்ட் இருந்தால் கமெண்ட்லேயும் போடுங்க. லைக் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என் கஸ்டமருக்கு அதை கன்வே பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு விஷயம் விடாதீங்க, எல்லாமே கேளுங்க. என்ன டாக்குமெண்ட்டு வச்சுருக்காங்க, லைக் இந்த லேண்ட் யார் பேரில் இருக்குது, ஜேவினா உங்களுக்கும் அந்த லேண்ட்லார்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, இல்லை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த விஷயத்துலேருந்து ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறீங்க, 14 வீடு இருக்குது, 14 வீட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் கூட புக் ஆகலை, 5வது மாடி வரைக்கும் ரூஃப் போடுற அளவுக்கு உங்ககிட்ட காசு இருக்கா, இல்லை ரொட்டேஷன் பண்ணினா உங்களால் எவ்வளோ வரைக்கும் உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும், அவங்க மணி மேட்டர்லேருந்து என்ன பொருள் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பிரிக்ஸ்னால் ரெட் பிரிக்ஸ்ன்னு 8 ரூபாயிலேருந்து 11 ரூபாய் வரைக்கும் ரெட் பிரிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த விஷயம் கூட நீங்கள் 11 ரூபாய் ரெட் பிரிக்ஸா இல்லை 10 ரூபாய் ரெட் பிரிக்ஸான்றதையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. எல்லாமே ப்ரௌச்சர்லேயே மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. நாங்கள் எல்லாம் ப்ரௌச்சர்லேயே கொடுத்துருவோம் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும். ஸோ நீங்கள் வந்து கேள்வி கேட்குறதுக்கு வந்து தயவு செஞ்சு
லைக் இவங்க எதாவது நினச்சிடுவாங்களோ அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா ஒரு 50 லட்சம் 60 லட்சம் உங்கள் லைஃப் டைம் சேமிப்பு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நான் காமிச்ச எல்லா செக்லிஸ்ட்டுமே நீங்கள் கன்வின்ஸ் ஆனால் மட்டும் அவங்கக்கிட்ட புக்கிங் அட்வான்ஸை கொடுங்க. ஆனால் புக்கிங் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவிட்டம் ஹோம்ஸை ஒரு வாட்டி மைண்டில் வச்சுக்கோங்க. நாங்கள் இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே நான் எனக்கு மனசுக்கும் லைக் எங்களோட ஆர்கனைசேஷனுக்கு மனசுக்கும் ஏற்றபடி கரெக்டாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். நீங்கள் என் மேலே நம்பிக்கை இல்லைனாலும் நம்ம சைட்டுக்கு நேரில் வந்து பாருங்கள். நீங்கள் கன்வின்ஸ் ஆனால் மட்டும் புக்கிங் அமௌண்ட் கொடுங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பாசிட்டிவிட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் தெளிவாக எங்களுக்கு எல்லா கேள்விக்கும் விளக்கம் அளிச்சு நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு நேயர்களுக்காக விளக்கம் கொடுத்ததுக்கு தேநீர் இடைவேளையின் சார்பாக பாசிட்டிவிட்டி சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாங்க, இன்றைக்கி வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த செக்லிஸ்ட் இவங்க வந்து அவிட்டம் ஹோம்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சொன்ன லொக்காலிட்டியில் தான் பண்ணுறாங்க சென்னையில். ஆனால் பொதுவாக இந்த தகவல்லாம் நீங்கள் எந்த ஊரில் வீடு வாங்கினாலும் இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த தகவல்களை எல்லாமே நம்ம மைண்டில் வச்சுக்கிற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒரு வீடு வாங்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்றைக்கி பாசிட்டிவிட்டியில் நம்ம தெரிஞ்சுக்கிப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். சார் சொன்ன மாதிரி தான் கடைசியில் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் ஒரு பெரிய பில்டராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடு வாங்கியிருந்தாலும் சரி, வேறு ஏதாவது விட்டு போச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு யாராவது வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் உதவியாக இருக்கும். நாங்களும் பார்த்து என்ன ஏது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு மிக உறுதியாக நம்புகிறேன். இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை மிக்க நன்றி. என்னோடு